கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷமா உபத்திரவமா என்று சொல்லுகிற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. சந்தோஷம் என்ற தலைப்பில் எவாஞ்சலின் அவர்களும் சைனி சுந்தர் அவர்களும் ஜெசி அவர்களும் எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். உபத்திரவம் என்கிறதான தலைப்பிலே வழக்கறிஞர் எபனேசர் அவர்களும் இன்ஜினியர் வினோ அவர்களும் ஊழியர் டெர்ல் அவர்களும் எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். இவர்கள் இருவருடைய வாதங்களையும் நாம் கேட்டு கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷமா உபத்திரவமா என்பதை நாம் முடிவு செய்வோம். அனைவரும் ஜெபத்தோடு இருந்து கண்டுகளிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக சந்தோஷம் கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷம் என்கிற அணியிலிருந்து முதலாவதாக இன்ஜினியர் எவாஞ்சலின் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபர் ஆண்டு விழாவிலும் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்கேற்க என்னை ஆயத்தப்படுத்தின என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாய்ப்பை தந்த போதகருக்கும் இந்த நாளிலே கூடியிருக்கிற பெரியோர் சிறியர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தலைப்பு கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷமா உபத்திரவமா என்ற தலைப்பிலே சந்தோஷம் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். முதலாவதாக ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் என்ன அப்படின்னா, யோவான் 15:11 சொல்லியிருக்கிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி அப்படின்னு இருக்குது. அப்போ கிறிஸ்தவ வாழ்வு அப்படிங்கிறது கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான முடிவாக காணப்படுகிறது. ஒவ்வொருட வாழ்க்கையிலும் நம்ம ஜீவிக்கிறது என்ன அப்படின்னா, கடைசியில் நம்ம முடிக்கிறது சந்தோஷமாக நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கிறோமா அப்படின்ற காரியங்கள் தான் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் அப்படின்றதே சந்தோஷம் அப்படின்ற ஒரு மெயின் பாயிண்ட்டை நோக்கி தான் ஓடுகிறதாக காணப்படுகிறது. இதில் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு, தேவன் மேல் உள்ள விசுவாசம், நித்திய ஜீவனுடைய நம்பிக்கை, இதில் நம்ம நிலைத்து நிற்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் கண்டிப்பாக காணப்படும். ஏன் அப்படின்னா நமக்குள்ள தேவனுடைய அன்பு காணப்படும்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் இருக்கும்னா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தேவன் மேல் பற்றி இருக்கிற விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய முடிவு நமக்கு தெரியும். கர்த்தருடைய ராஜ்யத்திலே நம் நித்திய வாழ்விலே நாம் காணப்படுகிறோன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த மூணுமே இல்லாம இதனுடைய நிச்சயங்கள் நமக்கு இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க கிறிஸ்தவ ஜீவியம் எப்படிப்பட்டதுன்னா உபத்திரவப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் பேசுறதுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. சரி, நம்ம பாயிண்ட்ஸை பார்ப்போம். இதில் முதல்ல ஆதாரத்துக்கு நான் எடுக்கிறது அப்படின்னா சமாரியா ஸ்திரியை எடுத்துக்கலாம். அவளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருடைய வாழ்க்கையில் அவள் நடக்கிற பொழுது அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறினது. அவள் அந்த ஊருக்கே இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சமாரியா ஸ்திரீ அப்படின்னு தான் சொல்கிறோம். சமாரியாவில் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடத்துல அவளை நம்ம சொல்கிறதுன்னு காரணம் அவளுடைய வாழ்க்கை அந்த இடத்துல முடிவு சந்தோஷமாக காணப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, நம்ம யோவான் ஸ்நானனை எடுத்துக்கலாம். அவருடைய வாழ்க்கை எப்படின்னா சந்தோஷமாக காணப்பட்டது. தன்னை விட வயதில் மூத்தவராக இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா ஞானஸ்நானம் கொடுத்தார். கர்த்தருடைய வழியில நடக்கிற பொழுது அவருடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் காணப்பட்டது. இன்னும் சொல்ல போனா 5 அப்பம் 2 மீனுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த மலை பிரசங்கத்திலே ஜனங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பார்க்கிறதுக்காக அந்த மலைக்கு போய் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரோடு இசைந்திருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக தான் மாறுச்சு. அங்கே பசியாவோ பட்னியாவோ யாரையுமே இசப்பா விடலை. அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் காணப்பட்டது. அப்போ இதுல இருந்து எல்லாமே நம்ம பார்க்குற நேரம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருக்குமே தவிர்த்து உபத்திரவமாக காணப்படாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய முடிவு எப்படிப்பட்டது, மகிழ்ச்சியான நித்திய ஜீவனுக்குரியதுன்னு தெரிகிற பொழுது இது நம்முடைய மகிழ்ச்சிக்குள்ளாக தான் நம்ம நடத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த 5 தாலந்து அந்த தாலந்தினுடைய உவமைகள் வருகிற பொழுது பார்த்தோன்னா அவன் 5 தாலந்தை வேறு 5 தாலந்தாக சம்பாதிச்சான்.
2 தாலந்துள்ளவன் வேறு 4 தாலந்தாக சம்பாதிச்சான். அவனுடைய எஜமான் அவன்கிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக தான் காணப்படுது. கடைசியாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜீவியத்தில் யார் ஜெயிக்கிறாரோ அதுதான் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியாக உபத்திரவமான்றது தெரியுது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற செயல்களே நாம் ஜீவிக்கிறதுல கர்த்தர் ஜெயிக்கிறார், நம்முடைய பிரச்சனையில் ஏசப்பா ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது வந்து மகிழ்ச்சியானதாக தான் காணப்படும். அதே நேரத்தில் பிசாசு ஜெயிக்குதா, நம்முடைய சோதனையில் நம்ம வெற்றி பெறாமல் தோற்று போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு ஜெயிக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லுவோம்னா, நம்முடைய வாழ்க்கை உபத்திரவத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உபத்திரவமா சந்தோஷமான்றது நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்படி நினைச்சிருக்கிறீங்க, தேவனுடைய அன்பில் நினைச்சிருக்கிறீங்களா, அவருடைய நித்திய வாழ்க்கையில் நினைச்சிருக்கிறீங்களா என்றது சொல்லி கர்த்தருடைய கிறிஸ்துவின் வாழ்க்கை சந்தோஷமே சந்தோஷமே சந்தோஷமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான பிள்ளை எவாஞ்சலின் கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷம்தான், அது உபத்திரவம் இல்லை. முடிவு ஒரு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷம் என்கிற லெக்கிலே நாம் ஓடுகிறோம். இயேசுவை நம்பி நாம் ஜெயம் பெற்றால் அது சந்தோஷம் என்றும், பிசாசை நம்பி ஜெயம் பெற்றால் அது உபத்திரவம் என்றும் கோரி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கும்படியாக ஊழியர் டெர்ல் அவர்கள் வருகிறார்கள். அவர் இல்லை, சந்தோஷம் இல்லை, உபத்திரவம் தான் என்று சொல்லி பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். என்ன பேசுகிறார் என்பதை நாம் சற்று கவனிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த பட்டிமன்றத்திலே கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷமா உபத்திரவமா இந்த தலைப்பிலே நான் உபத்திரவம் என்று சொல்லி பேச நான் வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க முதல்ல எடுத்த வசனம் என்ன அப்படின்னா, யோவான் 15:11 என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதை அவங்க சொன்னாங்க சந்தோஷம்தான் பெருசு அப்படின்னு. ஆனால் அதுக்கு முந்தின வருஷத்தில் மேலேருந்து கீழே இயேசு சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, இப்படி இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு. சும்மா ஒன்று என்ன செய்யாது, வராது. அப்போது ஆண்டோடைய கற்பனையை பின்பற்றுதுன்னா சும்மா பின்பற்ற முடியுமா, ஜாலியாக இருந்து போக முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் இயேசு சொன்னாங்க முதல்லையே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவன் ஒருத்தன் இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் சிலுவையை எடுக்காமல் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. அப்போ கண்டிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் என்னது, இயேசுவை பின்பற்றுறது. அப்போ இயேசுவை பின்பற்றணும்னா கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குது, சிலுவை கண்டிப்பாக இருக்குது. இதை நம்ம இயேசு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்போ நம்ம நினைக்கிறது மாதிரி 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம படிக்கலைன்னா கிறிஸ்தவன்னா ஏதோ ஜாலி வாழ்க்கை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். இப்போது நம்ம இந்த காலகட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ வாரத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு வர்றது, இடையில புதன்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்துட்டு போனால் ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்தது நம்ம என்ன செய்திருக்கோம், நினச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கடைசி இந்த உலகத்தை விட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதில் பேசும்போது ஒரு வசனத்தை சொல்கிறாரு. யோவான் 16:33 படிக்கும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதாவது என்னுடைய நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆனப்படினால திடன் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, இயேசு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை நம்ம வாக்குத்தத்த செய்தியை நாளுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியை கேட்டிருப்போம், மாதத்துக்கு ஒன்று கேட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு வாக்குத்தத்த செய்தி மாதிரி இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, தைரியமாக சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பா என்ன உண்டு உண்டு. அடுத்தது மத்தேயு 24:9 இயேசு சொல்றாங்க என்னன்னா, நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் கண்டிப்பா பகைக்கப்பட்டே ஆவோம். நம்ம மற்றவங்களால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பகைக்கப்படலைன்னா இன்னும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கவே இல்லை. அடுத்தது 1 தெசலோனிக்கர் 3:4 என்ன சொல்லியிருக்குன்னா, உபத்திரம் வரும் என்று தெசலோனிக்கிற சபைக்கு பவுல் என்ன செய்யறாரு, முன்கூட்டியே சொல்றாரு, நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா உபத்திரவம் வரும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அடுத்து அதுக்கும் மேலான ஒரு போராட்டம் என்ன அப்படின்னா, எபேசியர் 6:12 பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதாவது இந்த மனுஷங்களை இவங்களெல்லாம் ஏதோ நம்ம என்ன செய்ய சமாளிச்சு போயிடலாம், ஆனா இவங்களை என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. நமக்கு யுத்தம் யாரு கூட கண்டிப்பா இருக்கு, சாத்தான் கூட நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கு, யுத்தம் இருக்கு. அவன் நம்மளை சும்மா விட்டுருவானா? ஒரு பாவமே இல்லாத ஒரு ஆதாமையே வஞ்சித்தவன் இப்ப சாக்கடையில கிடக்கிற இந்த உலகத்துல இருக்கிற வாழ்ற நம்மளை அவன் நம்ம சும்மா விட்டுருவானா? கண்டிப்பா அவனோடு நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. நம்ம எப்பவுமே யுத்த களத்தில் நிற்கிறோம். நம்ம மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். எப்பவுமே கண்ணை என்ன செய்ய முடியாது, மூட முடியாது. நம்ம எப்பவுமே சாத்தான் யாரை விழுங்கலான்னு எப்படி இருக்கிறான், கர்ச்சித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம அந்த எபேசியர்ல கீழே சொல்லியிருக்கிற சத்தியம் என்ன காட்சி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டு நிக்கலைன்னா ஒரு செகண்ட்ல நம்ம என்னது போச்சு, அவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன உண்டு, கண்டிப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கண்டிப்பா போராட்டம் உண்டு. அடுத்தது 2 தீமோத்தேயு 3:11 எங்க என்ன சொல்லியிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது எக்ஸ்கியூஸ் கிடையாது. கண்டிப்பா கடவுளுக்கு பயந்து யார் யாரெல்லாம் நடக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க கண்டிப்பா மற்றவங்களால துன்பப்படுத்தப்படுவாங்க. அதுல எந்த சந்தேகமே இல்லை. அதாவது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் சர்ச்சுக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு, ஆனா உண்மையா நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதனோட பேரை நான் சொல்ல விரும்புறேன். செயின்ட் செபஸ்டின் அவங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ரோமருடைய படைத்தளபதி உயர் பதவியில் இருந்தாங்க. அப்ப அவர் ரகசியமா என்ன செஞ்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ரகசியமா ஏற்றுக்கொண்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறையில கிறிஸ்தவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் என்ன செய்தாங்க, சிறையில் அடைச்சாங்க. அப்ப அவர் என்ன செய்தார்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தாங்க. இன்னும் இல்லை தைரியமா இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. இதை கேட்ட அந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, அவனை வேலையை விட்டே தூக்கி கடைசியில் கொன்னே என்ன செய்தாங்க, போட்டாங்க. ஆனா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, அவர் ஒரு அரசாங்க வேலையில இருந்தும் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தபடினாலே தன்னுடைய விசுவாசத்திற்காக நின்று அரசாங்க பதவியிலும் மேலாக அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் வைத்ததுனால தான் அவர் கொலை செய்யப்பட்டார். ஒருவேளை நம்ம வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்க சொல்லுவாங்க லஞ்சம் வாங்கி எல்லாரும் கூட சேர்ந்து என்ன செய்துக்கலாம், வாங்கிக்கலாம். ஒருவேளை நம்ம வாங்காம இருந்தா நம்மளை தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன செய்திருவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பை வழக்க போட்டு நமக்கு என்ன கிடையாது, வேலையே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட நேரத்திலையும் நம்ம உண்மையா இருந்தா நமக்கு கண்டிப்பா என்ன உண்டு, கண்டிப்பா நமக்கு நம்மை மற்றவங்களால துன்பப்படுத்தவனுங்கள எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது மார்க் 4:16-17 அங்க படிக்கிறதான அங்க சொல்லப்பட்டிருக்கு, வேத வசனத்தின்படி வாழ்பவனுக்கு உபத்திரவம் உண்டு. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. வேணும்னா பைபிளை நீங்க 10 முறை படிச்சிருக்கலாம், 25 முறை படிச்சுக்கலாம், 50 முறை கூட என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஆனா வேத வசனத்தின்படி வாழணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. அதான் அந்த விதைக்கிற ஓமையில இயேசு சொல்லுவாங்க, வழியருகே விதைக்கப்பட்டது கற்பார நிலத்துல விதைக்கப்பட்டது. கற்பார நிலத்துல விதைக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வசனத்தை சந்தோஷமா கேட்பாங்க. ஐயோ இயேசு ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார், சுகமளிக்க எல்லாம் சந்தோஷமா கேட்பாங்க. ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது வசனத்துல நீ இப்படி இப்படி நடக்கணும், இயேசு கிறிஸ்து இப்படி இப்படிலாம் சொல்லிக்கிறான்னு சொல்லும் போது என்ன செய்வாங்க, அவங்க அந்த வசனத்தை கேட்காம அந்த சில வசனங்களை கேட்கும் போது மற்றவங்களால பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தவங்க என்ன செய்திருவாங்க, விட்டுட்டு என்ன செய்திருவாங்க, ஓடியே போயிடுவாங்க. அப்போ கண்டிப்பா வேத வசனத்தின்படி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்ன உண்டு, கண்டிப்பா துன்பம் உண்டு. இதுல முக்கியமான ஒரு மனிதனை பற்றி யார் அப்படின்னா, சீர்திருத்த சபையை கொண்டு வந்ததான, அதற்கு காரணமா இருந்ததான மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவர்.
அவர் வந்து ரோமன் கத்தோலிக்க சபையிலே எல்லா காரியங்களையும் படித்து எல்லாத்தையும் செய்தவர். ஆனால் கடைசியில் ரோமர் எழுதின நிருபத்தை படிக்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு என்ன பண்ணார்னா கண்டுபிடிச்சார் அப்படின்னா, கிரியையினால அல்ல விசுவாசத்தினால தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான் தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார்னா, அந்த ரோமன் அந்த சர்ச்சுக்கு ஃப்ரெண்டில் அவர் எழுதின 75 வேதத்திற்கு சரியான அந்த காரியத்தை 95 தாட் என்ன செய்தாங்க, சர்ச்சில் அந்த வாசலில் அடித்து ஓட்டிட்டு என்ன செய்தான் போனாங்க. சர்ச்சே அவருக்கு எதிராக வந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாம் வாசித்து கடைசியில் அந்த எல்லாம் படித்து தேர்ந்ததான வேதாமத்தை படித்து தேர்ந்த அவர்களுக்கு முன்பதாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நாளிலே ராயராக இருந்ததன் அவருக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்கிற வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேத வாக்கியங்கள் என் அஸ்திபாரம், அவைகளே என் அடித்தளம், என் மனசாட்சி தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேத வாக்கியங்களின் அடிப்படையில் நான் தவறு என்று என்னை நம்ப வைக்க முடியாவிட்டால் நான் எதையும் திரும்ப பெற முடியாது, பெறவும் மாட்டேன். சொந்த மனசாட்சிக்கு எதிராக நடப்பது நீதி அல்ல, பாதுகாப்பல்ல. இதோ நான் இங்கே நிற்கிறேன், என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. தேவன் எனக்கு உதவி செய்வாராக. அந்த உலகமே அவனுக்கு எதிராக நின்றுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வசனத்துக்கு நின்னதுனால அவன் அந்த இடத்தை விட்டே துரத்தப்பட்டு இன்னைக்கு நம்மளுடைய சபை, இந்த புரோட்டஸ்டன்ட் சபை வருவதற்கு காரணமாக இருந்தவர் வேதத்தின்படி உண்மையாக செய்து உபத்திரவப்பட்ட நாள் தான் என்று இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு உபத்திரவம் இருக்கிறது. அதாவது நம்ம இந்த உலகத்துக்காக வாழல, நம்ம பரலோக ராஜ்யத்திற்காக நம்ம என்ன செய்யறோம், வாழ்றோம். அப்படி இருக்கிற நமக்கு கண்டிப்பா என்ன உண்டு, போராட்டம் உண்டு, நமக்கு பிரச்சனை உண்டுங்கிறத தெளிவா என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 14:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அடுத்த பவுலுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது சரீரமாகிய சபைக்கு அவர் பாடுபட்டார் என்று கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அப்போஸ்தலர் 20:23 சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு எல்லா கிராமங்களில் சொல்லும் போதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்தது அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எனக்கு எந்த இளைப்பாறுதலுமே இல்லை, எப்பக்கத்திலையும் உபத்திரவம். தேவனோடு இருந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு ஃப்ரீயான வாழ்க்கையில எல்லா நேரமும் சுவிசேஷத்து நிமித்தமா அவர் என்ன செஞ்சாரு, கஷ்டப்பட்டாரு. அடுத்தது என்ன சொல்லப்பட்டது, 1 தெசலோனிக்கர் 3:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, இந்த பாடுகள் போராட்ட பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இது தெளிவா சொல்லிருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன கட்டளை மாதிரி நம்ம எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம், உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து இந்த துன்பங்களை பற்றி நம்ம பார்க்கிறதான வேளையிலே துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சகிக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கர் 1:4 என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்தது இன்னொரு ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவங்களிலே பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவங்களிலே உங்கள் விசுவாசத்தில் அசைவில்லாமல் இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகளை குறித்து கவலைப்படக்கூடாது. அப்போ எல்லா இடத்துல நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஜாலியாக உல்லாசமா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு டைம் பாஸ் பண்றது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யாது, கிடையாது. கண்டிப்பா பாடுகளை சகித்தே ஆகணும், பாடுகளுக்காக கவலைப்படக்கூடாது, உபத்திரவங்களை நம்ம பொறுமையா இருக்கணும். அடுத்தது உபத்திரம் வந்தாலும் அசைவு இல்லாம என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல எல்லாத்தையும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கஷ்டப்படுகிறதுக்கு பாடுபடுவதற்கு கிறிஸ்துவின் நிமித்தமா, இதுதான் முக்கியமானது. இப்போ நம்ம படுற கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் எதனால்னா, நம்ம பணம் சம்பாதிக்க தான் நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம மற்றவங்க மேலே இருக்கிற பொறாமை, எரிச்சல், மாம்சத்தின் கிரியைகள்னால தான் நம்ம என்ன செய்யறோம், கஷ்டப்படுறோம். இயேசுவுக்காக கஷ்டப்படுறது தான் என்னது, கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக வேதாமத்தின் நடக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக உபத்திரமே அவனுடைய வாழ்க்கையா இருந்து
ஆனாலும் முடிவிலே அவனுக்கு சந்தோஷமாய் முடியுமே தவிர இந்த உலகத்திலே அவனுக்கு ஜாலியான வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். உபத்திரவம்தான் கிறிஸ்தவ வாழ்வில் உண்டு என்று சொல்லி டெர்ல், இந்த உலகத்திலே பகை உண்டு, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத சேனையோடு உண்டு என்று சொல்லி அநேக உதாரணத்தோடு மார்ட்டின் லூதர் இப்படிப்பட்டவர்களை உதாரணம் கூறி அதில் முக்கியமாக ஒன்று வசனத்தின்படி வாழ்பவனுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார். தொடர்ந்து இல்லை இல்லை கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷம்தான் என்று சொல்லி அதை எதிர்த்து கவுண்டர் கொடுப்பதற்காக ஒரு தொழிலதிபர் வருகிறார். சைனி அவர்கள் கடந்து வந்து அதை பேச வருகிறார்கள். கரவோசை எழுப்பி அவர்களை நாம் வரவேற்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷமே என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். டெரல் முடிக்கும் போது சொன்னால் பாடுகள் இருந்தாலும் முடிவு சந்தோஷமாக தான் இருக்கும்னு. இப்போ உலகத்தில் நம்ம உறவுகளோட வாழ்கிறோம், சரியா? ஒரு வீட்டில் இருக்க எல்லா உறவுகளும் ஒன்று மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு உறவு இனிப்பாக இருக்கும், ஒரு உறவு கசப்பாக இருக்கும், ஒரு உறவு நம்ம வெறுக்கிறதா இருக்கும். ஆனால் இந்த உறவுகளை விட்டுட்டு நம்ம என்ன செய்யாது, வாழ முடியாது. அந்த உறவுகளுக்கு கூட தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்துட்டு போகிறோம். இந்த கசப்பான அனுபவத்தை இந்த உறவுகளிடம் நம்ம காட்டாமல் அவங்கள்ட்ட சந்தோஷமாக இருக்கணும்னா நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் சந்தோஷம் நிலைத்திருந்தால் நாம் எல்லார்கிட்ட என்ன செய்வோம், சந்தோஷமாக இருப்போம். பாடுகள் இருந்தால் தான் பாடுகளின் வழியாக சந்தோஷம் வருதுன்னு சொல்கிறாரு. பாடுகளில் மத்தியில் இந்த பாடுகளை நம்ம ஜெயித்தால் தான் சந்தோஷம்னு இல்லை. அந்த பாடுகளை கடந்து போகும்போது அந்த சூழ்நிலைகளை நம்ம மேல் நோக்கி பார்க்காமல் அந்த சூழ்நிலைகளை விட்டு விட்டு கர்த்தருடைய சந்தோஷத்தில் நம்ம இருதயத்தை, கர்த்தருடைய சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்போது சந்தோஷம் நிறைவாக இருக்கும். பாடுகள் குறைந்து போகும். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்போது பாடுகள் நமக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் தருகிற சந்தோஷம்தான் மெய்யான சந்தோஷம். நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், இந்த உலக பிரகாரமான சூழ்நிலைகள், கவலைகள் எதுவும் பார்க்காமல் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் ஆவியானவரோடு இருக்கும்போது அவர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருவார். அதுதான் மெய்யான ஆவிக்குரிய சந்தோஷம். அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் நம்மிடத்துல இருந்தால் மட்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நாம் சந்தோஷமாக வாழ்வது, அதாவது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் வாழ்வது. நான் எமி கார்மைக்கேல் அம்மாவை பற்றி சொல்கிறேன். அவங்க அயர்லாந்தில் உள்ளவங்க இந்திய தேசத்துக்கு வந்தாங்க, டோனாவூரில். அங்கே இருந்த கோயிலில் இருந்த சிறு பிள்ளைகளெல்லாம், பெண் பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு சிறுவர் பள்ளியை ஆரம்பித்து தேவனுடைய நாமத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. அது அவங்க கிறிஸ்துவுக்குள் அவங்க வைத்திருந்த சந்தோஷம், கிறிஸ்து அவர்களுக்குள் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, இந்த பிள்ளைகளை குறித்ததான ஒரு பாரத்தோடு அவங்க அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, நேசித்து வெளியே கொண்டு வராங்க. நாம் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் எந்த காரியம் செய்ய வேண்டுமானாலும் முதலாவது கிறிஸ்துவின் சந்தோஷம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நிறைவாக இருக்க வேண்டும். நம்ம எப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோமோ, அதாவது நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்மளோட சில பேரை சந்தோஷப்படுத்தணும்னா அவங்களுக்கு அவங்க மூட நம்ம என்ன செய்யணும், சேர பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு இதமான நல்ல வார்த்தைகளை பேசும்போது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதுபோல தான் நம்ம கர்த்தருடனே இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷிக்கும் போது நாமும் நம்மளால் முடிந்த சந்தோஷமான காரியங்களை மற்றவர்களுக்கு என்ன செய்வோம். இந்த எமி கார்மைக்கேல் அம்மையார் 55 வருடம் பணி புரிந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய நாமம் அவங்க மூலமாய் மகிமைப்படும்படியாய், கர்த்தர் சந்தோஷப்படும்படியான காரியத்தை அவங்க என்ன செய்தாங்க, அவங்களோட வாழ்க்கையில் செய்தாங்க. அதுபோல தான் நாமும் பாடுகள் என்று பார்க்காமல் கர்த்தர் நமக்கு செய்ய எதை தந்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு முழு மனதோடு நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்து எப்பொழுது சந்தோஷமாக இருக்க மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். அது மட்டுமல்ல,
சகேயுவின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் சகேயுவின் வீட்டுக்கு முழுமையான ரட்சிப்பை என்ன கொடுத்து அந்த குடும்பத்தை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். சகேயுவை பற்றி பார்க்கும்போது அவன் மரத்தில் இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு தங்க வர வேண்டும் சொல்லிட்டு சகேயு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போன உடனே கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே எனக்குள்ளது எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை சகேயுடைய வீட்டுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதுக்கடுத்து கந்தாக நாட்டு மந்திரியை பாருங்கள். அவங்க வந்து ஏசாயா புத்தகத்தை வாசித்து கொண்டே வருகிறார். அந்த இடத்துல பிலிப்புவை போய் ஆவியானவர் அவன் கூட போக சொல்கிறார். அப்பொழுது அவன் அந்த ஏசாயா புத்தகத்தை வாசித்து முடிந்த பின்பு அதன் விளக்கத்தை கேட்டு என்ன செய்கிறான்? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த இடத்துல அவனும் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்கிறான்? பேர் எழுதப்படுகிறான். அதுக்கு பிறகு அப்போஸ்தலரை பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஒருமனப்பட்ட ஜெபித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்கிறாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. கிறிஸ்தவ வாழ்வு ஒருபோதும் வேதனைக்குரியதல்ல, அது மிகவும் சந்தோஷத்திற்குரியது. கிறிஸ்து நம்மில் நிலைத்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகித்து தாங்கி என்ன செய்வோம்? கடந்து செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாக பக்தி வைராக்கியமாக இருக்கிறவர்கள் எல்லா போராட்டத்தையும் தாண்டி என்ன செய்வாங்க? நித்திய பாதையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்வாங்க? கடந்து செல்வாங்க. நாம் எல்லாருமே சந்தோஷ கீதம் பாடுகிற கூட்டத்தார். நம்ம போகும் பாதை வந்து இடுக்கமான பாதையாக இருந்தாலும் நம்மளோட லட்சியம் வந்து மோட்ச பாதை இடுக்கமாக இருக்கே, ஆண்டவரை இந்த பாதையில் போக முடியாது என்று நான் நினைக்க மாட்டேன். நம்மளோட இருதயத்தில் நம்ம மோட்சத்துக்கு போகணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோடு அந்த நிறைவான மகிழ்ச்சியோடு நாம் செல்லும்போது இந்த கரடு முரடரான இந்த சோதனைகளை கடந்து நாம் என்ன செய்வோம்? ஈஸியாக சென்று விடுவோம். அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷமே என்று கூறி என்னுடைய உரையை சுருக்குகிறேன். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். சோத்திரம். அருமையான சகோதரி சைனி அவர்கள் கிறிஸ்தவ வாழ்வுக்கு சந்தோஷம்தான். அது எப்படி என்றால் சூழ்நிலையை பார்க்காமல் கிறிஸ்துவுக்காக வாழும்போது அது சந்தோஷமாய் மாறிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியோடு ஆவிக்குரியவர்கள் வாழும்போது அது சந்தோஷமாய் மாறும் என்று கூறியிருக்கிறார்கள். அநேகரை எடுத்துக்காட்டுகளாக உங்களுக்கு முன்பாக வைத்தார்கள். ஆகையால் நித்திய பாதைக்கென்று வாழ்வுக்கென்று ஜீவனுக்கென்று அதை நாம் மனதிலே எண்ணி வாழும்போது நமக்கு சந்தோஷம்தான் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து எதிரணியினர் இல்லை, கிறிஸ்தவ வாழ்வு ஒரு உபத்திரவம் நிறைந்த வாழ்வு என்று சொல்லி மிகுந்த ஆராய்ச்சி செய்து இப்பொழுதும் இருந்து கொண்டே ஆராய்ச்சி செய்து இன்ஜினியர் அவர்கள் வேகமாய் கடந்து வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நான் வரவிருப்பமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்திற்காக கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறேன். இதை ஏற்பாடு செய்த போதவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியினரை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்வு என்ன என்பதை நீங்கள் எவ்வளவு தெளிவாக புரிந்து கொண்டீர்கள்? கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வது, கிறிஸ்துவின் சாயலை தரித்து வாழ்வது, கிறிஸ்து சொன்னதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. இயேசுவை பின்பற்றினாலே அந்த உபத்திரத்தை சுமந்து கொண்டு தான் பின்பற்ற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அப்போ நீங்கள் என்ன வாழ்வு இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இன்னொரு வசனம் கூட சொல்கிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் கூட, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று. அதாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று வேதாகம் தெளிவாக கூறுகிறது. வில்லியம் டிண்டன் என்ற ஒரு மிஷனரி, அதிகமாக யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் இவர்தான் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்சன் என்ற ஆங்கில வேதாகமத்தை அதனுடைய மூல பாசையில் என்று சரியாக மொழிபெயர்த்தவர். அந்த மொழிபெயர்த்ததற்கு அவருக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? 500 நாட்கள் சிறை தண்டனையும் பின்பு கடைசியில் அவர் படுகொலையும் செய்யப்பட்டார். இவர் இந்த புத்தகத்தை எல்லா மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பல நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்தார்.
அப்படி ஏற்றுமதி செய்த போது இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக பல துரோகிகள், கூட இருந்தவர்கள், நல்லவர்கள் போல வேஷம் போட்டவர்கள், எதிரணியினரை போன்றவர்கள் எல்லாரும், அதில் குறிப்பாக துர்காம் என்ற பகுதியினுடைய ஒரு பிஷப், அவர் அதிகமாக வேதாகமத்தை வாங்கி அதை தீயிலிட்டு கொளுத்தினார். அதை பார்த்து இந்த வில்லியம் டிண்டல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர்தான் எனக்கு அதிகமாக வேத புத்தகத்தை அச்சிடுவதற்கு டொனேஷன் செய்தவர் என்று. ஏனென்றால் அவர் அதிக விலைக்கு என்னிடத்தில் வேதாகமத்தை வாங்கினதனால் நான் தரமான வேத புத்தகங்களை அச்சிட்டேன், அதிக அளவில் வேத புத்தகங்களை அச்சிட்டேன், அதிகமான மக்களுக்கு அதை பயன்படுத்தினேன் என்று. இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தில் நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்கள், அந்த உபத்திரவத்தையே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள். இதற்கு உதாரணம் தான் இந்த வில்லியம் டிண்டல் என்று சொல்கிறவர். இவாஞ்சலின் அவர்கள் சொன்னார்கள், சந்தோஷம் நிலைத்திருக்கிறது தான் கிறிஸ்தவம் என்று. இன்னொரு வசனம், நடுவர் அவர்களே, மார்க் 4:17 வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? வசனத்தின் நிமித்தமும் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். எதிரணியினரே, வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள், இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. நான் உங்களை சொல்லவில்லை. வில்சனங்கள் ஒரு நல்ல தோரணன் என்று ஒரு பைபிள் குயிஸ் நடத்தினாங்க. அவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஒரு சார்ட்டட் கொஸ்டின், உயிரோடு செத்தவர்கள் யார்? அதுக்கு யார் பதில் சொன்னது? இருக்கிறாங்களா? உயிரோடு செத்தவர்கள் யார்? அப்படி நான் சொல்லல, வில்சனங்கள் கேட்ட கொஸ்டின். இங்கிருந்து ஒரு பதில் வந்தது, சுகபோகமாய் வாழ்கிறவர்கள். எதிரணியினரே, என் மேல கோவப்படாதுங்க. கேட்டது வில்சனங்கள், பதில் சொன்னது சபையார். இயேசுவானவர் சீசர்களை அபிஷேகம் பண்ணி ஊழியத்திற்கு அனுப்பும் போது எப்படி தெரியுமா சொல்லுகிறாரு? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த சீசர்கள் யார் தெரியுமா? இவங்க ஒரு கிறிஸ்தவர்கள். இவங்க யாரும் தெரியுமா? இயேசுனால் போதிக்கப்பட்டவர்கள். நீங்க இரக்கமுள்ளவராக இருங்க, அன்புள்ளவராக இருங்க, சமாதானம் உள்ளவர்களாக இருங்க. ஆனா இவர்களா இயேசு எங்க தெரியுமா அனுப்புகிறார்? இந்த ஓநாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புகிறார், இந்த கொடிய மனுஷர்கள் மத்தியிலே அனுப்புகிறார். இது எனவே சொல்கிறேன், இந்த கிறிஸ்தவ வாழ்வு எப்பொழுதும் உபத்திரவம் நிறைந்ததுதான். தானியேலை ஒரு முறை நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் உபத்திரவப்பட்டான். எதற்கு உபத்திரவப்பட்டான்? கொலை செய்தானா, கொள்ளையடித்தானா, இல்ல பிறர் பொருட்களை திருடினானா? இல்லை. அவன் தேவனை உண்மையாய் ஆராதித்தான், தேவனை மட்டுமே ஆராதித்தான். தேவனை மட்டுமே ஆராதித்ததற்காக அவனுக்கு கிடைத்த பரிசுதான் உபத்திரவம். யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு உபத்திரவப்பட்டான். ஏன்? அவன் பெற்றோருக்கு உண்மையாயிருந்த காரணத்தினால். இவாஞ்சலின் அவர்கள் சொன்னாங்க, யோவான் ஸ்நானகரை பற்றி கூட அவர் சந்தோஷமாயிருந்தது என்று. உண்மையிலே அவர் சிறைசேதம் பண்ணப்பட்டார், உபத்திரவப்படுத்தப்பட்டார். பவுலை பாருங்க, பவுலுக்கு அவருடைய வாழ்க்கையை இரண்டாக நாம் பிரிக்கலாம், கிறிஸ்துவுக்கு வெளியே, கிறிஸ்துவுக்கு உள்ளே என்று. ஆனால் இந்த கிறிஸ்துவுக்கு வெளியே அவர் இருந்த காலகட்டத்திலே இந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு கூட இவரிடத்தில் ஒரு பெர்மிஷன் வாங்க வேண்டும். வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் அதற்கு சம்மதித்திருந்தான் என்று. ஆனால் அவன் கிறிஸ்துவுக்கு உள்ள வந்த போற பாருங்க, இவனை கொலை செய்ய பல பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் நிர்வாணத்தில் இருந்தார், பஞ்சத்தில் இருந்தார், பட்டினியில இருந்தார். இந்த எல்லா இந்த கடல் போகும்போது அதில் உள்ள அந்த கஷ்டங்கள், சிறை வாழ்க்கை, எல்லா விதமான உபத்திரவங்களையும் பட்டார். ஏன்? இவர் தான் உண்மையான கிறிஸ்தவர். பேதுருவை பாருங்கள், இயேசுவினுடைய ஒரு முதன்மையான ஒரு சீசன் தான். ஆனால் அந்த சீசனுக்கும் உபத்திரவம் வந்தது. யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு அன்பான சீசன், இயேசுவுக்கு மிகவும் அன்பானவன். ஆனால் அவனுக்கும் ஒரு சோதனை வந்தது. பத்மோ தீவிலே நாடு கடத்தப்பட்டான். அவனை அந்த எண்ணெயிலே, கொதிக்கிற எண்ணெயிலே போட்டு எடுத்தார்கள். அதே போல பாருங்க, இந்த கிரகாம் ஸ்டெயின் என்கிற ஒரு மிஷனரி நமது இந்திய தேசத்திற்கு வந்தார். அண்மையில் வாழ்ந்தவர், அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவர் என்ன செய்தார்? என்ன தப்பு பண்ணிட்டாரு? உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தார், இயேசு போதித்தது படி நடந்தார், இரக்கம் உள்ளவராக இருந்தார், அன்புள்ளவராக இருந்தார். அந்த நோயாளிகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் அவரையும் அவருடைய குழந்தையும் காரில் வைத்து உயிரோடு எரித்து கொண்டார்கள். இந்த உபத்திரவம் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சைனியாக்காவுக்கு சொல்றேன், அவங்க சொன்னாங்க, தம்பி டெர்ல் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கோட் பண்ணி, அந்த உபத்திரத்தில் சந்தோஷம் இருக்குதானே என்ன, அதை தெளிவாக ஒரு முறை கூட படிக்க கேட்டுக்கொள்கிறேன். உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷம். அதாவது அந்த உபத்திரவத்தையே நாங்கள் சந்தோஷமாக கொண்டவர்கள். இன்னும் ஒரு இது கூட நான் சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர் 1:24 சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகளில் சந்தோஷம். அதாவது நாங்கள் அந்த பாடையே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க. உங்களை மாதிரி சந்தோஷம் இருக்கிறவங்க இல்லை, பாடே எங்களுக்கு சந்தோஷம் தாயா,
அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அது மாதிரி பிலிப்புவை பற்றி சொன்னாங்க. பிலிப்பு அந்த கந்தாகை என்ற மந்திரியனோட அந்த இதில் ஏறி போய் இது பண்ணான், சுவிசேஷம் சொன்னான்னு. அவன் சும்மாலாம் சொன்னான். அவனோட அந்த ரதம் எவ்வளோ வேகமாக ஓடும். அந்த ரதத்துக்கு பின்னாடி போய் அவன் ஓடி போய் இது பண்ணுறான். நம்மெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், அந்த நேரம் 5 நிமிஷம் தூங்க டைம் கிடைக்காதா, ஏசியில் உட்கார மாட்டோமா, தொழிலதிபர்னு சொல்லிட்டு நல்ல ஃபேனை போட்டு காய இருக்க மாட்டோமா அப்படின்னு இருப்போம். ஆனால் அவன் அப்படி இல்லை. அதை உபத்திரவப்பட்டு தான் அந்த ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறான். ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு வருகிறது என்றால், வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 12 சீசர்களுக்கும் நகரத்தின் மதிலுக்கு 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதிக்கப்பட்டிருந்தது என்று. அதற்காக தான் நாம் இந்த உபத்திரவங்களை எல்லாம் நாம் சகித்துக் கொள்கிறோம். இந்த உபத்திரவங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏன், நம்மளுடைய பேரும் அந்த கற்களில் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான். கிறிஸ்தவ வாழ்வு என்பது உபத்திரவம் நிறைந்த வாழ்வுதான். ஆனால் அந்த உபத்திரவத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று நடுவர் அவர்கள் சொல்லி தீர்ப்பளிப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷம் இல்லை, அது ஒரு உபத்திரவம். உபத்திரவத்தின் வழியாக தான் அது சந்தோஷம். உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று தம்பி வினு அவர்கள் அருமையாய் பேசினார்கள். தன்னை வெறுத்து சிலுவையை சுமக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் உபத்திரவத்தின் வழியாக தான் போக வேண்டும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டு என்று சொல்லி அநேக வார்த்தைகளை தானியேல், பவுல் என்று சொல்லி வேதத்தின் அநேக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இப்பொழுது இல்லை இல்லை அதுவும் முடியாது, கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சூத்திரம் இந்த வேதத்தின் முத்துக்களோடு அருமையான களஞ்சியங்களோடு ஜெசி அவர்கள் முன்பாய் கடந்து வருகிறார்கள். நம் கரவசை எழுப்பி அவர்களை நாம் வரவேற்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷமா உபத்திரவமா. உலகத்தில் வாழ்ந்தாலே கொஞ்சம் உபத்திரவம் கொஞ்சம் சந்தோஷம்தான் இருக்கும். ஆனாலும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் டெர்லண்ணா வந்து இந்த இவாஞ்சலின்னு சொன்னதுக்கு கோட் பண்ணி சொன்னீங்க. யோவான் 15:10 கற்பனையை பின்பற்றினா சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு வேர்டு சொன்னாங்க. கற்பனையை பின்பற்றினா சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸுக்கு கற்பனையை பின்பற்றதுக்கு விருப்பம் இல்லை. கற்பனையை பின்பற்றி சந்தோஷமாக இருக்காமல் கற்பனையை பின்பற்றாமல் உபத்திரவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சொன்னாங்க தெசலோனிக்கே சபைக்கு வந்து பவுல் வந்து உங்களுக்கு உபத்திரம் உண்டு, துன்பம் உண்டு அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. பட் அதே தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லியிருக்காரு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லிட்டு 1 தெசலோனிக்கேயர் 5:16 சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் லாஸ்ட்டில் அவங்களே முடிக்கும்போது சொன்னாங்க பாடுகளுக்காக கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாதுன்னா எனது ஆப்போசிட் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதனால் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், ஒரு பாஸ்டரே போயிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உபத்திரவம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து நம்ம வினுவண்ணா ஒருத்தங்க வந்து சீஷனாக இருக்கணும்னா தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக உலகம் சிலுவையை சுமையாக பார்க்கும், கிறிஸ்தவங்க சிலுவையை சுமையாக பார்க்கக்கூடாது. சுமை இல்லாத வாழ்க்கை இல்லை, அந்த சுமையை தாங்க பலம் கொண்டது தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு இன்பமானது. அதுக்கப்புறமா வந்து ஒரு வில்சனங்கள் கொஸ்டின் கேட்டாங்க, ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவளுக்கும் சந்தோஷமாக இருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் சேமா அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருக்காங்க. அது வந்து சேமான்னு எனக்கு தெரியல. சுகபோகமாய் வாழ்கிறவள்னா சந்தோஷமாக வாழ்கிறவள்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்கு இஷ்டப்படி வாழ்கிறவா, அவளுக்கு தேவையானது தேவையில்லாதது, கண்ணுக்கு தெரிஞ்சது காலுக்கு தெரிஞ்சது மனசுக்கு பட்டது அதெல்லாம் பண்ணுறவா தான் சுகபோகமாய் வாழ்கிறவள். சந்தோஷமாய் வாழ்கிறதுங்கிறது அது கிடையாது. தேவனை அறிகிற அறிவு உண்மையாக இருந்துச்சுன்னா, தேவனை அறிகிற அறிவில் நம்ம இருந்தோன்னா சந்தோஷமாக இருப்போம், சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட பாயிண்ட்டுக்குள்ளே வரேன். மரணத்தின் விளிம்பிலும் ஸ்தேவான் ஒரு மரணத்தின் விளிம்பிலும் ஒரு மனிதன் வந்து புன்னகையாக இருக்கான், புன்னகை பூக்குறான் அப்படின்னா அவனோட மனசுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருந்தால் அவன் வந்து புன்னகையாக இருப்பான். அந்த மனுஷன் ஆண்டவருக்குள்ளே எவ்வளவு தேறினவனாக இருந்தால் அவன் வந்து சந்தோஷமாக இருப்பான்.
வியாதியும் துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வரும்போது உலகம் கண்டிப்பாக அழும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வந்து அழக்கூடாது. பவுல் போன்ற கிறிஸ்தவர்கள் அழல்ல, சந்தோஷமாக இருந்தாங்க. நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் உண்மையாக இருந்தீங்கன்னா துக்கத்திலையும் வியாதியிலையும் உபத்திரவங்களையும் அழமாட்டீங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவம் அப்படிங்கிறது வந்து தண்டனையெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு சுத்திகரிப்பு, நம்மளுடைய வாழ்க்கையோட சுத்திகரிப்பு மட்டும்தான் அந்த சிலுவை, நம்மளுடைய உபத்திரவங்கள் எல்லாமே. அப்புறம் வந்து புதிய ஏற்பாடில் மரியாள், மார்த்தாள், லாசரு ஒரு குடும்பம் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஏசப்பா கூடவே இருக்காங்க. மரியாள் வந்து ஏசப்பாக பாதத்தை பிடிச்சு கொண்டாங்க, மார்த்தாள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உபத்திரவமா சந்தோஷமா அப்படிங்கிறது அவனோடைய மனநிலைமையை பொறுத்தது. இப்போ மரியாள் வந்து என்னது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்லி மரியாள். ஆனால் மார்த்தாள் என்னது, எனக்கு வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, இவள் ஹெல்ப் பண்ணலை, அப்படி இது வந்து உபத்திரவமாக இருக்குது அப்படின்னு அவள் ஒரு இதில் போகிறான். ஒரே வீடு, ஒரே குடும்பம், ஒரே சூழ்நிலைகளை இருக்கவங்களே ஒருத்தங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க, ஒருத்தங்க வந்து உபத்திரவம்னு நினைக்காங்க. அப்போது அந்த உபத்திரவம்னு சொல்கிறது உங்கள் மனநிலைகளை பொறுத்தது. துன்பமும் இரத்த சாட்சிகளும் எல்லாம் எப்படி வந்து இன்பமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு மெழுகுவர்த்தி எரியும் போது அது தனக்கு துன்பமாக தெரியலாம், ஆனால் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்போது அது ஒரு இன்பம்தான். அதுபோல தான் கிறிஸ்தவ வாழ்வு. வெளியில் உபத்திரவம் மாதிரி தெரியலாம், ஆனால் கிறிஸ்துவோட உள்ள பேரன்பு இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளை சந்தோஷமாக எப்போவுமே வச்சுக்கும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கும். நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. நம்மளோட கிறிஸ்தவங்களோட ஃபெய்த்தே நித்திய ஜீவன். அந்த நித்திய வாழ்வு நினச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த இம்மையான வாழ்க்கையை மட்டும் நினச்சிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து உபத்திரம், ஐயோ இது கஷ்டம், இது பாடு அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அதனால் எப்போவுமே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. அதனால் முடிவை மட்டும் பாருங்கள், சந்தோஷம், நித்திய ஜீவன். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒன்று சொல்கிறேன், என்னென்னா இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளுங்க. 2 பேதுரு 3:18 சொல்கிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இல்லைன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு உபத்திரவமாக தோன்றும். எனவே கிறிஸ்தவ வாழ்வு வந்து சந்தோஷமே சந்தோஷமே என கூறி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான பிள்ளை ஜெசி, கிறிஸ்தவ வாழ்வு உபத்திரவம் இல்லை, சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையை பின்பற்றி அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பாடுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், அப்படியானால் எதிர்பாராத ஒரு சந்தோஷம், அதுக்கு எதிர்மறையாக சந்தோஷம்தான். தேவனை அறிகிற அறிவில் உண்மையாக இருந்தால் சந்தோஷம் என்று சொல்லி அதில் குறிப்பாக ஸ்தேவானை குறிப்பிட்டார்கள். உபத்திரவத்தின் வழியாக பல பாடுகளை பட்டாலும் அவருக்குள்ளாக அவர் அவ்வளவு சகித்து கொண்டதற்கு காரணம் அவருக்குள்ளாக இருந்த சந்தோஷம் என்று சொல்லி மெழுகுவர்த்தியை உதாரணமாய் சொன்னார்கள். முடிக்கும்போது ஒரு அருமையான வார்த்தை, இந்த உலகத்திற்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காக ஓட வேண்டும். அந்த மறுமைக்காக ஓடினால் நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ இந்த உலகத்தின் உபத்திரவம் நமக்கு பெரிதாக தெரியாது என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அதுவும் சரியல்ல, அதை நான் எதிர்த்து போராடுவேன் என்று சொல்லி அதற்கு எதிர்மறையாக கவுண்டர் கொடுப்பேன் என்று சொல்லி எதிரணியினர் காத்திருக்கிறார்கள். வருகிறார் வழக்கறிஞர் எபனேஸ்வர் அவர்கள். கரவோசை எழுப்பி நாம் வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நன்னாளிலும் இந்த பட்டிமன்றத்திற்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிற்கும் போதகர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தின் எதிரணீராக இருந்து அம்புகளை போன்ற கூர்மையான ஆயுதங்களை வைத்து எங்களை தாக்கி, என்னதான் தாக்கினாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், உபத்திரவத்தின் நடுவிலே பொன்னை போல எங்களை புடமிட்டாலும் நாங்கள் பொன்னாக விளங்குவோம் என்ற நல்லது ஒரு கருத்தை எடுத்துரைக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி,
பட்டிமன்றத்தின் தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷமா உபத்திரவமா அப்படின்ட்டு உள்ள தலைப்பில் கிறிஸ்தவ வாழ்வு உபத்திரவம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். சைனீஸ் சிஸ்டர் பேசும்போது அருமையாக சொன்னாங்க, சில உறவுகளோடு நம்ம சந்தோஷமாக இருக்கோம், சில உறவுகளோட கசப்பாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ சந்தோஷத்தை பற்றி பேச வந்தவங்க கசப்பை பற்றி எதுக்கு பேசணும்? எல்லாத்தையும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே, ஏன் உங்களால் இருக்க முடியலை? என்ன காரணம்? அடுத்தது என்ன ஒன்று பற்றி பாஸ்டர் நான் எழுதுனதை பார்த்து தான் சொன்னாங்களா என்னன்னு தெரில. கிறிஸ்தவ வாழ்வு என்பது இன்மைக்கானதா இல்லை மர்மைக்கானதா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு எதிரணியினர் தான் சொல்லணும். இந்த உலகத்தோடு இது முடிஞ்சு போகக்கூடியதா இல்லை மர்மைக்கு இது கொண்டு போகக்கூடியதா என்பதற்கு பதில் எதிரணியினர் இதுக்கு சொல்லணும். நடுவர் அவர்கள்ட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நடுவர் அவர்களே, தீர்ப்பெழுதுறதுக்கு முன்னே இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் போதகரா ஊழியத்தில் வந்த பிறகு அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்கீங்களா இல்லை அதிகமாக ஓத்திரவப்பட்டிருக்கீங்களா? இதை மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும், நல்ல ஒரு தீர்ப்பு எனக்கு கிடைக்கும். சரியா? இதை மட்டும் நீங்கள் தீர்ப்பெழுதுறதுக்கு முன்னால் கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே இல்லை ஊழியத்துக்குள்ளே நீங்கள் வந்த பிறகு அதிகமான சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்களா இல்லை உபத்திரவத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு மட்டும் இப்போ சொல்ல வேண்டாம், நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று கேட்டு. உபத்திரவம் தான் கிறிஸ்தவ கேள்வியை சபையார்ட்டே கேட்டிருக்கலாமே. சபையார்ட்ட கேட்கறது நடுவர் தான் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என நடுவரை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். சரியா? அது வேற. உபத்திரவத்தை பற்றி சொல்லணும்னா, உபத்திரவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரோல் மாடல். இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த உலகிலே நம்முடைய பாவத்திற்காக பிறந்தவர். நல்ல ஒரு ரோல் மாடலை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத ஒரே மனிதன் அவர்தான். அவரையே இந்த உலகத்திலே பிடித்து அவர் பேரில் அசிங்கமான பழிச்சொற்களை சொல்லி அவரை குற்றப்படுத்தி அவர் மேல் தகாத பல குற்றங்களை சுமத்தி அவரையே இந்த உலகத்திலே கொலை செய்தார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் அதற்கு பாத்திரவானா நம்மை விட்டு வைப்பார்களா இந்த உலகம்? இதான் கொஸ்டின். அவரே எவ்வளோ உபத்திரவத்தை சகிச்சாரு. கிறிஸ்தவத்திலே உபத்திரவம் தான் அதனுடைய அடித்தளம். உபத்திரவத்தின் வழியாகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும் என்பதை என்னுடைய எதிரணியினர் புரிந்து கொள்ளவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் சபைகளை துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தவன். உபத்திரவப்படுத்தி கொண்டு வந்தவனை தேவன் கண்டுபிடித்து அவனை இந்த கனமான ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட அவன் உபத்திரவத்தின் வழியாய் சென்றதாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறான். என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும். அவன் உயர்ந்து போகாதபடி தன்னுடைய மாம்சத்திலேயோ தன்னுடைய சுய இச்சையிலேயோ அவன் விழுந்து போகாதபடி அந்த முள் அவனை குத்தம்னு சொல்கிறான். அடுத்தது அப்போஸ்தலர் 15:25 பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாக இருக்கிற பர்னபாவும் பவுலும் என்பவர்களும் சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தன்னுடைய பிராணனை கூட ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆதிகால அப்போஸ்தலர்கள் உயிரை கூட தியாகம் பண்ணி ஊழியம் செய்தாங்கன்னு சொல்லியிருக்கு. எங்கேயுமே சந்தோஷமாக அவங்க ஊழியம் செய்ததா ஏதாவது பைபிளில் சொல்லியிருக்கா? யாராவது பேதுருவோ இல்லை பவுலோ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருந்து ஊழியம் செய்தாங்கன்னு எங்கேயாவது பைபிளில் சொல்லியிருக்கா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்குள்ள ஊழியங்களை பாருங்கள், 2 வசனம் பேச தெரிஞ்சால் போதும், 2 பாட்டு பாட தெரிஞ்சால் போதும், ஏதோ கடவுள் கொஞ்சம் தாளந்துகளை கொடுத்தாருன்னா அதான் ஊழியம்னு நினைக்கிறாங்க. அது அல்ல ஊழியம். பாடுகள் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில் ஊழியம் செய்கிறது தான் ஊழியம். அந்த பழைய காலங்களில் பாருங்கள், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆட்களை பாருங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்களை சொல்லலாம், சாது இயேசுதாசன் ஐயா அவர்களை சொல்லலாம், மலவள போதவர்களை சொல்லலாம். இவர்கள் எல்லாமே ஒரு உபத்திரவத்தின் வழியாக தான் கடந்து வந்தாங்க. ஒன்றும் வேண்டாம், நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இந்த இடத்துல ஆராதிக்கிறோன்னா மகிமையில் பிரவேசித்த போதகர்களும் சொல்லி மகிமையில் பிரவேசித்த விசுவாசிகள் அனுபவித்த உபத்திரவங்கள் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை பேர் இதே இடத்துல அடிபட்டிருக்காங்க, இதே இடத்துல நிந்தைகளை சுமந்திருக்காங்க, இதே இடத்துல பாடுபட்டிருக்காங்க, வழக்குகளை சந்திச்சிருக்காங்க. அப்படி எல்லாரும் சந்தித்து வந்த பாடுகள் மத்தியில் தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, பாடுகளை தாங்கி எங்கு வருகிறோமோ அங்கு தான் அந்த ஊழியம் சந்தோஷமான ஒரு ஊழியமாக மாறும் என்பதை என்னுடைய எதிரணியினர் மறந்துட்டாங்க. நிந்தனைகள் போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கே இருந்த போராட்டங்கள் நிந்தனைகள் இருந்தது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகனை பற்றி
நம்முடைய சகோதரி இவாஞ்சலின் சொன்னாங்க, யோவான் ஸ்நானகன் சந்தோஷமாக ஞானஸ்தானம் கொடுத்தாரு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அவர் சந்தோஷமாக கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அவருடைய 2வது பக்கத்தை எடுத்து பாருங்க. அவர் சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கித்தார். யோரோதனுடைய பாவத்தை குறித்து அந்த மேடையில் யோரோது அரண்மனையை குறித்து அவர் சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கித்தார். சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்த காரணத்தால் அவர் கொல்லப்பட்டார், கல்லறியப்பட்டார். அதை இவங்க பற்றி யாருமே சொல்லலை. ஏன் சொல்லலை? ஒன்றும் வேண்டாம், நம்ம தம்பி வினு சொன்னாப்புல ஒரிசாவில் உள்ள கிரகாம்ஸ்டைன் ஃபேமிலியை பற்றி சொன்னாங்க. அந்த கிரகாம்ஸ்டைன் ஃபேமிலி எங்கேருந்து வந்தவங்க? வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்தவங்க. அவங்க நம்ம நாட்டில் வந்து செய்த ஊழியம் என்னது? தொழுநோயாளிகளுக்கான ஊழியம். இன்றைக்கி நம்ம கூட தொழுநோயாளிகளை தொடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். க்ளவுஸு போடுறோம், பல மாஸ்கை போடுறோம், என்னெல்லாமே யோசிக்கிறோம். கொரோனா காலகட்டம் இதுக்கு நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எத்தனையோ வீட்டில் நான் சில இடங்களில் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். கணவனுக்கு கொரோனா வந்தபோது மனைவி அடுத்த ரூமில் ஒழிச்சிருந்ததை நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்குது இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி அந்த கிரகாம்ஸ்டைனை பாருங்கள், அவங்க ஃபேமிலியை பாருங்கள். இந்த நம்முடைய தேசத்திற்காக கடவுளுடைய உபத்திரவத்தை தாங்கி ஊழியம் செய்தவங்க. அவங்க ஊழியம் செய்துட்டு அந்த காட்டு கிராமத்துக்குள்ளே தங்கி இருக்கும்போது அதே இடத்துல அந்த தீவிரவாதிகள் அவங்கள பெட்ரோல் விட்டு தீ கொளுத்தி கொள்கிறாங்க. தீ கொளுத்தி கொன்னது மட்டும் இல்லை, அவங்களோட உடல் கூட கிடைக்கல, கறிக்கொட்டையாக போயிடுச்சு. ஆனால் அந்த கறிக்கொட்டையான உடலை எடுத்து அவங்க குடும்பத்தார் அடக்கம் பண்ணிட்டு அவருடைய மனைவி சொன்னது, நான் இந்த எதிரிகளை, இந்த குற்றவாளிகளை மன்னிக்கிறேன், உபத்திரவத்திலும் தேவன் என்னோடு இருந்தார், இந்த உபத்திரவத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு மனைவியோ கணவனோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலை, உபத்திரவத்தை தாங்கிக்கிட்டாங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள். அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையில் வைத்திருந்தாங்க. சிறைச்சாலையில் இருக்கவங்க எங்கேயா சந்தோஷமாக இருப்பாங்களா? இல்லை. ஆனால் அவர்களுக்காக சபையார் ஊக்கமான ஜெபம் பண்ணாங்க. அந்த ஊக்கமான ஜெபம் தேவனுடைய சிங்காசனத்தை அசைத்தது. அதனால் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார். ஆனால் இன்னைக்கு ஏன் நம்ம இந்த அற்புதங்கள் அடையாளங்களை நடக்கல? நம்முடைய சபைகளில் ஒற்றுமை கிடையாது. நம்ம சபைகளில் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறாததுக்கு ஊக்கமான ஜெபம் கிடையாது. ஆதிகால அப்போஸ்தலருடைய அனுபவங்கள் கிடையாது. அதனால நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு வளராமல் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லியிருக்கு, தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தவர்கள் இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு துரோகிகள், அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஸ்தேவான் ஜனங்களை கடிந்து கொண்ட போது அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததை பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி, அவரை துன்புறுத்தினதை பற்றி எல்லாம் சொன்ன ஸ்தேவானையே இந்த உலகத்தில் கல்லெறிஞ்சு கொண்டு இருக்காங்க. கிறிஸ்தவம் என்பது பஞ்சு மத்தை வாழ்வு அல்ல, இது ஒரு முள்படுக்கை நிறைந்த வாழ்வு என்பதை என்னுடைய எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாடுகள் நிமித்தம்தான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தான் கூட இருந்த தன்னுடைய சீடர்களால் வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டான். துரோகியாக கூட இருந்தவனே மாறிட்டான். துரோகியாக கூட இருந்தவன் மாறி பணத்துக்கு ஆசைப்பட்டு சந்தோஷமாக வாழ ஆசைப்பட்டு கூட இருந்த இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்தான். சந்தோஷ வாழ்வு வாழணும்னா இப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். கூட இருக்கவனை காட்டி கொடுக்கணும், பிறமுதுவே காட்டி ஓடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்வில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் உபத்திரவத்தை அனுபவிச்சா மட்டும்தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை என்னுடைய எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 22:24 இப்படியாய் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டருளினார். ஆகவே உபத்திரவத்தில் இருப்பவனுடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்டருளார் என்பதை என்னுடைய எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அங்கே இப்படியா வசனம் சொல்லியிருக்கு, தீங்கு அனுபவிக்கிறோடு நீங்களும் தீங்கு அனுபவிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர சந்தோஷப்படுறவர்களுக்கு நீங்களும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லலை. ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு உபத்திரவமே,
உபத்திரவத்தின் முடிவே அழியா ஜீவிக்கிறிடம் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகின்றேன். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தம்பி எபிரேசர் அவர்கள், இயேசு கிறிஸ்துதான் நல்ல மாதிரி. அவரையே பாடுகளின் வழியாக நடத்தினார்கள், உட்படுத்தினார்கள். நம்மை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் குத்தி கொண்டு இருக்கிறது. உயிரை தியாகம் செய்வதுதான், செய்து பாடுகளை அனுபவித்து செய்வதுதான் ஊழியம் என்று சொல்லி, பாடுகளை தாண்டினால்தான் சந்தோஷம் உண்டு, பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது என்று சொல்லி, சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறதுனால் உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தை சொன்னார்கள். கிறிஸ்தவம் பஞ்சு மெத்தை அல்ல என்று சொல்லி, பாடுகள் தேவனை மகிமைப்படுத்த வைக்கிறது, உபத்திரவத்தில் இருப்பவனின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி அருமையான நல்ல ஒரு வாதத்தை வைத்தார்கள். இரு அணியினரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு கரந்தட்டு கர்த்தர் கொடுங்க பார்க்கலாம். எங்க போறிய? நல்ல ஒரு கரந்தட்டு கர்த்தர் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. அருமையாய் பேசினார்கள். இதில் என்ன ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் என்றால், இப்படி பேசும்போது வேதத்தின் அநேக மகத்துவங்களை இந்த சத்தத்தின் மூலம் அநேகர் கேட்டுக்கொள்வதற்கும், நாமும் ஒன்று கூட மாறி மாறி அந்த வார்த்தைகளை கேட்கும்போது பலனடைவதற்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். ஒத்துழைத்த சபையாருக்கும் ஒத்துழைத்த இரு அணியினருக்கும் நன்றியை வாழ்த்துதலை கூறுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். கிறிஸ்தவ வாழ்வு உபத்திரவமா சந்தோஷமா என்கிற ஒரு நல்ல தலைப்பு. அந்த தலைப்பை நான் கேட்கும் போதே மனதில் நினைச்சேன், இவங்க ரெண்டு பேரும் எப்படி மாறி மாறி பேச போறாங்க. ஆனால் நல்ல வசனத்தை ஆராய்ச்சி செய்து இரு அணியினரும் நல்லபடியாக பேசியிருக்கிறார்கள். இப்ப சபையாரை பார்த்து கேட்கிறேன், கிறிஸ்தவ வாழ்வு உபத்திரவமா சந்தோஷமா? உபத்திரவம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தலாம். சரி, கிறிஸ்தவ வாழ்வு சந்தோஷம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தலாம். சரி, நல்ல ஒரு கரந்தட்டு கர்த்தருக்கு கொடுங்க பார்க்கலாமே. இது ஒரு நல்ல அருமையான ஒரு பட்டிமன்றம். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, அதில் என்னையும் ஒரு பலிக்கடை ஆக்குனாங்க. சோத்திரநாதா சபையாற்றே கேளுங்கன்னு சொன்னேன். அவர் கேட்காதனால நான் கேட்டேன். சோத்திரம். கிறிஸ்தவ வாழ்வு உபத்திரவமா சந்தோஷமா என்று சொன்னால், பாடுகள் இல்லாமல் தேவராஜ்யம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப இந்த உலகம் பாடுகள், தேவராஜ்யம் நமக்கு சந்தோஷம். ஆமான்னு சொல்றவங்க கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாமே. இந்த உலகம் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு பாடுகள் தான். அதே பாடுகளை இந்த உலகத்திலே நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். என்ன தெரியுமா? கிறிஸ்தவனாகிய நம் ஒவ்வொருவருக்குள்ளும், தேவனை பின்பற்றுகிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் ஒரு நாள் வருவார். தேவனாகிய கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாள் வருவார். அன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல கிரீடத்தை, முத்துக்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த பட்டிமன்றத்திலே நல்ல ஒரு தீர்ப்பாக கொடுப்பது, கிறிஸ்தவ வாழ்வுக்கு பாடுகள் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. வெறும் சந்தோஷம் மட்டும் போதாது, பாடுகளின் வழியாக தான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்பம் அல்ல முக்கியம், முடிவு முக்கியம். முடிவு வரைந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்திலே அருமையான ஒரு தீர்ப்பு என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்வில் உபத்திரவம் உண்டு, சந்தோஷமும் உண்டு. இரண்டையும் நாம் வழியாக தான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.